போயிட்டு வந்திருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு காரசாரமாக சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் காரசாரமானா கண்டிப்பாக சிக்கன், மீன் அந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அது எப்படி செய்யலாம், சீக்கிரமாக செய்யணும், சட்டுன்னு செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்க சோம்பேறி சிக்கன் இருக்குது. சரி வாங்க அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது தான். நான் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வந்து புதுசாக போட்டிருக்கேன். இன்க்ரீடியன்ட் வந்து புதுசாக போட்டிருக்கேன். அது எப்படி வந்திருக்கு, எப்படி டேஸ்ட் வந்திருக்குன்னு வாங்க ட்ரை பண்ணிட்டு நான் சொல்கிறேன். நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள. இப்போது ஒரு க்ளீன் பவுனில் நம்ம வந்து இந்த மஞ்சத்தூள் போட்டு இந்த கறியை நல்லா சிக்கனை க்ளீன் பண்ணி நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியன் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் இருந்த போதும். பிகாஸ் நான் கொஞ்சம் தான் கறி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா 2-3 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைனா நீங்கள் நார்மலான மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லெண்ணெய். இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால இந்த சம்மர் சீசனில் சிக்கன் இன்னுமே ஹீட்டாக இருக்குன்றதுனால நான் நல்லெண்ணெய் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் நல்லெண்ணெயிலே செஞ்சுருக்கேன். நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இதை ஓரமாக வச்சிடலாம். ஸோ ஒன்றோடு ஒன்று நல்லாமே அது மிக்ஸ் ஆகிக்கணும். அப்புறம் தனியாக ஒரு பேனில் அதே நல்லெண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கலந்து விடலாம். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் திருப்பியும் க்ளோஸ் பண்ணி அதை ஒரு 2 மினிட்ஸ் சிம்மரில் வைக்கலாம். அது அப்படியே கொஞ்சம் கொதித்து ஒரு மாதிரி நல்ல பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜ் வரும்போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம திருப்பியும் கலந்துக்கலாம். பிகாஸ் அது வேகணுன்றதுக்காக. உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான டிப் ஒன்று சொல்கிறேன். சிக்கன் ஜஸ்ட் 7 மினிட்ஸ். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுப்பு மேலே வைக்காதீங்க, ரப்பர் ஆகிடும். இப்போ நீங்கள் நார்மல் ஃபோக்கில் தான் நான் குத்தி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இறங்குது. பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பரான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.